ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மாவாக போகிறவங்களுக்கு, இனிமே அம்மாவாக போகிறவங்க அனைவருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள்ங்க. குழந்தை இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. கடவுள்கிட்ட வேண்டுங்க. அடுத்த அன்னையர் தினத்தன்னைக்கு நீங்களும் அம்மாவாகிற பாக்கியம் கிடைக்கட்டுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று சுண்டக்காய் வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றத போட்டிருந்தேன். தண்ணி 3 வாட்டி அந்த காயை அலசி எடுத்துடணுங்க. 3 தண்ணியில் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த தட்டி எடுக்கிற காயை கல்லுப்பும் எலுமிச்சம்பழம் புழிஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் காய் கருப்படிக்காமல் இருக்குது. தட்டின காயெல்லாம் 3 வாட்டி தண்ணியில் சுத்தமாக அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்து தான் மோரில் நான் ஊற வைக்க போகிறேன். தயிர் 1/2 லிட்டர் வாங்கி 2 தடவை மிக்சி ஜாரில் கல்லுப்பு சேர்த்து நல்லா மோராக அடித்து எடுத்துட்டு, அலசின காயெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு அந்த மோரை இந்த காயில் ஊற்றிடணுங்க. மோர் காய்க்கு மேலே இருக்கணும். அந்தளவுக்கு ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு அலசி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி மத்தியானம் போட்டேன் அப்படின்னா அந்த மத்தியானத்துலேருந்து அந்த நைட்டு ஃபுல்லாக விட்டு மறுநாள் தான் எடுத்து மோர் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெயிலில் காய போட்டேன். நீங்களும் ஒரு நைட்டு போட்டிங்கனாலும் பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக ஒரு நாளே போகுது. காலையில் எடுத்து காய போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறப்போ வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கசப்பு இல்லாமல் கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. டக்குன்னு ஒரு தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ஒரு பொரியல் இல்லை அப்படின்றப்ப நம்ம செஞ்சிடலாம். குழம்பு அதே மாதிரி தான். வத்த குழம்பு வைக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நாள் தான் காய போட்டு எடுத்தேன். நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வத்தல் போட்டு வச்சு சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.